முடி ரொம்ப கொட்டுது, என்ன பண்ணாலும் எடையே குறைய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த ஒரு தொக்கு மட்டும் செஞ்சு வச்சு பாருங்களேன். வீட்டில் ஒரு பருக்கு சோறு கூட மிஞ்சாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. உங்கள் டயட்டில் இந்த ஒரு தொக்கை மட்டும் சேர்த்திக்கோங்க. இனிமேல் நீங்கள் டயட்டே மெயின்டைன் பண்ண வேண்டாம். நம்மளோட வெயிட்டும் மேனேஜ் ஆகிடும், ஹேர் லாஸும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த ஒரு தொக்கு செஞ்சு வச்சுட்டா ஸ்கூல் போகிறப்போ, ஆஃபீஸ் போகிறப்போலாம் நமக்கு டென்ஷனே இருக்காது. நான் 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், மலை நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. இதை வந்து ஒரு 1/2 hour மட்டும் இட்லி பானையில் வேக வச்சுருங்க. கூடவே காரமே இல்லாமல் ஒரு 15 மிளகா, ஒரு 3 நாட்டு பூண்டு, இதை ஒரு 10 நிமிஷம் வந்து ஆவியில் வேக வச்சாலே போதும். இந்த ரெசிபி செய்யற கூட ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். இதை செஞ்சு வச்சுட்டா நமக்கு ஏகப்பட்ட நேரம் மிச்சமாயிடும். இப்போ பாருங்கள், புகை வரும்போதே அந்த நெல்லிக்காய் ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம நெல்லிக்காய் உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கத்தியை விட்டு உள்ளே பாருங்களேன், ஒட்டாமல் இருந்தாலே நெல்லிக்காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இது ஸ்டார் மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கும். நமக்கு அந்த சீடை பிரிக்கிற கூட எந்த விதமான கஷ்டமுமே இருக்காதுங்க. இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஷெல்டர் லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இந்த தொக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஸ்பெஷலான ஒரு பொருளே இந்த மசாலா தாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிய வறுத்துருங்க. வறுக்கும் போதே அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி மட்டும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம டயட்டுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவோங்க. இதை நீங்கள் மிக்சரில் அரைச்சிங்கன்னா நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதாவது பல்ஸ் மோடில். நம்ம கையில் இடிக்கும்போது அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க. நான் சூட்டோட வச்சு அப்படியே நுணுக்கிட்டேன், அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணாலும் சரிங்க, கொஞ்சம் எப்போவுமே அந்த கிரேவிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இதை சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ணோம். நெல்லிக்காய், மிளகா, பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா தான் தொக்கு சூப்பராக இருக்கும். ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். நம்ம அடிகனமான ஒரு கடாயில் ஒரு 10 பல் பூண்டு, எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே பூண்டை போட்டுருங்க. அரைச்ச விழுதையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய் ரொம்ப சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை போட்டால் அது ஒரு மாதிரி பிடிச்சிக்குங்க. அதனால தான் 50% எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் அரைச்ச விழுதையெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்தில் போட்டால் தாங்க இதோட ஷெல்டர் லைஃப் அதிகமாக கிடைக்கும். தொக்கு, ஊறுகாயெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பக்குவமாக செஞ்சால் தான் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. மறக்காமல் இரும்பு கடாயில் செய்யுங்க. அப்போ தான் அதோட சத்து ரெட்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம நுணுக்கின பொடியை அது கூடவே சேர்த்திடுங்க. இப்போ நல்லா கடாய் வந்து சூடேறிடுச்சு. மசாலாவும் எண்ணெயும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விடும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று அதை அப்படியே சேர்ந்துக்குங்க. கிளறவே அதோட வாசனை சூப்பராக இருக்கும். இப்படி பக்குவமாக மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணி செய்யறனால நெல்லிக்கனியோட துவர்ப்பு கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இவ்வளோ மசாலா சேர்த்து நம்ம செய்யறனால நம்ம டயட்டுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஜீரண சக்தியும் அதிகமாகும். அரைச்ச விழுது எல்லாமே வெந்துருச்சு. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கோம். காஷ்மீரி மிளகாய் நான் கலருக்காக சேர்த்திருக்கேங்க. நார்மல் மிளகாய்னா 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை நல்லா கரைச்சி இது கூடவே சேர்த்திக்கோங்க. நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்து அரைக்காதனால அந்த கொதிச்சு கையில் படுங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. புளியோட இது எல்லாமே சேர்த்து நம்ம கிளறி விடும்போது கெட்டே போகாதுங்க. 15 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் தாங்கும். இப்போ இந்த மசாலாலாம் ஒன்று சேரும்போது அதோட வாசனை சும்மா கமன்னு இருக்கும். இப்போவே 50%க்கு மேலே வெந்துருச்சு. வெறும் 10 நிமிஷம் போதும். காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கறனால இப்போ ரெட் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். போக போக அந்த இரும்பு கடாயோட கலர் வந்து அப்படியே மாறிடும். இந்த தொக்கை செஞ்சு வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து குழந்தைக்கு வரைக்கும் கொடுக்கலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ தொக்கு வந்து 100% ரெடி ஆகிடுச்சுங்க. இறக்க போகும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு கலந்து இறக்குனீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இப்போல்லாம் குழந்தைங்க நெல்லிக்காய் கொடுத்தா எங்கே சாப்பிட்றாங்க? ஆனால் இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ஹெல்த்துக்கும் அது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நெல்லிக்காய் தொக்கு தயார். இது கூட கொஞ்சம் ரைஸை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம்.
என்ன பண்ணாலும் ஹேர் லாஸ், வெயிட் லாஸ் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. 10 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா போதுங்க, சூப்பரான ஒரு தொக்கை ரெடி பண்ணிடலாம். நமக்கு எவ்வளவோ டைம் மிச்சமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.